ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னதான் பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சிருந்தாலும் அதனுடைய தாக்கம் இன்னும் தான் இருக்குது. ஏன்னா அந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே தங்களுடைய ஃபேன்ஸ் மீட் ஆகட்டும், இல்லை ரேலி ஆகட்டும், எல்லாமே நடத்தி முடிச்சிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ ரீசெண்டாக திவ்யா கணேஷ் கூட தங்க ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு போனதை ஒரு வீடியோவாக போட்டிருந்தாங்க. அதில் அவங்க ரொம்பவே க்யூட்டாக அந்த ஆரஞ்ச் ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு திருஷ்டி பட்டுருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சுற்றி போட்டுட்டு இருந்தாங்க. அது ரொம்பவும் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ட்ரெண்டிங் பேரான கம்ருதீனையும் விஜய் பார்வதியும் பிரிக்கிறதுக்கு நிறைய வேலை நடந்துட்டுருக்குது. அது வந்து சேனல் பண்ணுறாங்களா இல்லை அரோரா சிங்க்லர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த கம்ருதீன் அப்புறமேலு விஜய் பார்வதியோட ஹேட்டர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க லவ் பண்ணவே கிடையாது. லவ்வை தான் ஒரு கண்டென்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெளியிலையும் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் அரோரா சிங்க்லர் வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரோரா சிங்க்லர் வந்து அவங்க கிட்ட எடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி என்னன்னு சொன்னாங்கன்னா, நான் வந்து கானா வினோத்தை மணி பாக்ஸ் எடுக்க சொல்லி மேனிப்புலேட் பண்ணலை. ஏன்னா மணி பாக்ஸ் எடுக்கணுங்கிற நீடு எனக்குமே இருந்தது. ஏன்னா ஒரு 5 lakhs அப்படிங்கும்போது இட்ஸ் ஓகே, இதை வந்து ஒரு ஆட் ஷூட் மூலம் சம்பாரிச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு 8 lakhs அப்படிங்கும்போது ஓகே, இது ஒரு நமக்கு ஒரு ஃபிலிம் கிடச்சா நம்ம கேரக்டராக பண்ணனா கூட நமக்கு இந்த அமௌண்ட் வந்துடும். ஆனால் 10, 15 அது வந்து 18 போய் நிற்கும் போது எனக்கே அந்த மணி பாக்ஸ் எடுக்கணுங்கிற ஆசை இருந்தது. ஏன்னா இந்த அமௌண்ட் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி நினச்ச நான் போய் ஏன் கானா வினோத்தை மேனிப்புலேட் பண்ணணும், நானே அதை எடுத்துருக்கலாமே. ஈவன் அவர் எடுத்ததே மணி பாக்ஸ் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. நான் வந்து இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. மேபி எவிக்ஷன் வந்துடும். யாரை எவிக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. மேபி ஓட்டிங் எப்படி இருக்குதுன்னு தெரியல. இந்த மாதிரி நான் இருக்கிற நிலைமையை அவர்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேனே தவிர, நீங்கள் எடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரை எதுவும் நான் மேனிப்புலேட் பண்ணலை. இது என்னமோ நானும் சாண்ட்ராவும் பண்ணினேன் அந்த கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் திங் என்னென்னா, நானும் துஷாரும் லவ் கண்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது கிடையவே கிடையாது. எங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்கிறது பியூர்லி ஒரு க்ரஷ் தான். எனக்கு அவரை பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். நாங்கள் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருந்தோம். பட் அதை மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் லவ் கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டு சர்வே பண்ண ட்ரை பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இட்ஸ் ஓகே. நான் வந்து இப்போது நவம்பர் கிட்ட வந்து போலாண்ட் வந்து கிளம்பிடுவேன் நர்சிங் படிக்கிறதுக்காக. ஏன்னா எனக்கு கிடைச்ச 2 சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கனியும் நம்ம திவ்யா கணேஷும் தான். என்னுடைய சேனலில் இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கூட நான் எடுத்துட்டேன். ஏன்னா அதில் வந்து ஒரு வீடியோஸ் அப்புறம் நான் ஃபோட்டோஸ்லாம் நிறையா கொஞ்சம் 18+ இதாக வரும். ஆனால் அதெல்லாம் நான் இப்போது எடுத்துட்டேன். அது என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மெம்பர்ஸுக்கு தான் வரும். 399 பே பண்ணேன்னா என்னுடைய அந்த மாதிரி ஃபோட்டோஸும் வீடியோஸும் வரும். பட் நான் அதை எடுத்துட்டேன். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை என்னுடைய லைஃப்லேருந்து நான் லூஸ் பண்ண விரும்பலை. நான் ஆல்ரெடி என் ஃபேமிலி வீட்டிலேருந்து இந்த மாதிரி தனியாக சர்வே பண்ணிகிட்ருக்கேன். இப்படி என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஸையும் நான் லூஸ் பண்ணி என்னுடைய லைஃப்பை நான் கெடுத்துக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் துஷாரை இன்னும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அதுக்கு வந்து டைம் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேர்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து விஜய் பார்வதியும் கம்ருதீனும் லவ் பண்ணுறாங்களா பண்ணலாம் எனக்கு தெரியாது. அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில் நான் கிடையாது. மேபி அவங்க லவ் பண்ணினாங்கன்னா இட்ஸ் ஹாப்பி நியூஸ் ஃபார் மீ. ஏன்னா கம்ருதீன் ஒரு நல்ல பையன், அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யாருமே பிக் பாஸை தாண்டி அந்த லவ்வை கேரி பண்ணி இது வரைக்கும் இந்த சீசன் 9 வரைக்கும் நான் பார்த்ததில்ல. மேபி அந்த மாதிரி நடந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் கூட கம்ருதீனுக்கு லைஃப் நல்லா இருந்தால் தனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா, விஜய் பார்வதியை அவர் லவ் பண்ணுறது தனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியே நல்லாவே இதுலேருந்தே நமக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த மாதிரி அரோரா சிங்க்லர் சொன்னதை தான் ஹேட்டர்ஸ் பிடிச்சிக்கிட்டு ஒரு லவ் கண்டென்ட்டுக்காக தான் இவங்க 2 பேருமே அந்த லவ் கண்டென்ட் உள்ளே வந்து லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியில் வந்து பப்ளிசிட்டிக்காக அந்த லவ்வை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வதந்திகள் வந்து அவங்கள சுற்றி போயிட்டுருக்கு. ஆனால் நிறைய நல்லா ஊற்று பார்த்திங்கன்னா, கம்ருதீன் கூட இருக்கும்போது விஜய் பார்வதி ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதை நல்லாவே பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு போல்டான பிரேவான ஒரு பொண்ணு ஒரு ஆண்கிட்ட இருக்கும்போது
ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா ஃபீல் பண்றத நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. ஏன்னா, விஜய் பார்வதிக்கு அப்பா கிடையாது. அவங்க வந்து சீசன் 9லயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு வந்து அப்பா கிடையாது. அந்த பிளேஸுக்கு ஒருத்தர நான் வர சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என் லைஃப்ல அந்த பிளேஸ ஃபீல் பண்ண யார் வருவா? அப்படிங்கிற மாரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீனா ரொம்ப ஒரு எமோஷனலா சொல்லியிருந்தாங்க. அ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அவங்க வந்து லவ்வ ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அ பார்வதி கம்ருதீன் மாரி ரெட் கார்ட் வாங்கி எவிக்ட் ஆன பெர்சன் தான் பிரதீப் ஆண்டனி. அவர வந்து நம்ம சீசன் 9க்கு கெஸ்ட்டா வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு கூப்பிட்டப்போ அவர் வந்து வரல. ஏன்னா, இந்த சீசன் 7லேருந்து அவர் ரெட் கார்ட் வாங்கி எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேல் நெறைய கிரிட்டிசிசத்த அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் இந்த சீசன் 7 வந்து அந்த பிக் பாஸ் என்ட்ரி வந்து அவருக்கு ஒன்றும் பெருசா எதுவும் குடுக்கல. ஆனா, அவருடைய அடுத்த ஃப்யூச்சர் கெரியர வந்து காலி பண்ற மாரி நெறைய விஷயங்கள பண்ணிருச்சு. அதுக்கப்புறமேல் அந்த லைஃப்லேருந்து அவர் ஓவர் கம் பண்றதுக்காக தன்னுடைய லவ்வரான பூஜாவே அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கூட ரீசென்ட்டா பூஜா வந்து 9 மந்த்ஸ் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ட எடுத்து ஒரு கெட்ட வார்த்தை கலந்து சோஷியல் மீடியால ஒரு போட்டது செம்ம வைரலா போயிருக்குது. அத தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பொறக்க போற குழந்தையோடக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ட ஒரு கெட்ட வார்த்தை கலந்து நீங்க ரீல்ஸா போடணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்த நான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். எனக்கு உங்கள விட்டா யாரும் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அத நான் நேர்மையா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசுறேன். எனக்கு வந்து மத்தவங்க மாதிரி உள்ள ஒரு மாதிரியும், மத்தவங்ககிட்ட ஒரு மாதிரியும் எனக்கு பேசத் தெரியாது. எனக்கு என்ன தோணுதோ அத நான் பேசிருவேன். அதுல ஒரு சில கெட்ட வார்த்தை இருந்தா நான் கெட்டவன் அப்படிங்கிறாங்க. கெட்ட வார்த்தை பேசுறவன்லாம் கெட்டவனா? அப்ப நல்லா பேசுறவன்லாம் அப்ப நல்லவன் ஆயிடுவானா? அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு தன்னுடைய வைஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க கெட்ட வார்த்தை பேசுறத நான் அலோவ் பண்றேன்னு சொல்லிட்டு மத்தவங்க நினைக்க மாட்டாங்களா? என்ன பத்தியோ, இல்ல என்னுடைய ஃபேமிலிய பத்தியோ, நம்ம குழந்தைய பத்தியோ நாளைக்கு என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் சண்டை வருது. மேபி இந்த சண்டை வந்து டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ஆண்டனி ரொம்ப எமோஷனலா அந்த ரீல்ஸ்க்கு அப்புறம் சொல்லியிருந்தாரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. ஏன்னா, பிரதீப் ஆண்டனிய வந்து ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டாவே நம்ம விஜய் டிவி வந்து இந்த சீசன் 9க்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ஆண்டனியா இருக்கட்டும், வனிதாவாகட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த ஆஃபர. ஆனா, இந்த சமயத்துல அவர் வந்து இந்த மாதிரி தன்னுடைய வைஃப 9 மந்த்ஸ் பிரெக்னன்ட்டா இருக்க வைஃப நான் டிவோர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது வந்து எல்லாருக்குமே ரொம்பவும் அதிர்ச்சிகரமா இருக்குது. ஏன்னா, ஒரு நல்ல பெர்சன், ஒரு ரொம்ப நெறைய டேலண்டட் பெர்சன். ஏன்னா, அவரு வந்து கவினுக்கு வந்து ஃப்ரெண்டா உள்ள வருவாரு. அப்போ வந்து யாருமே எதிர்பார்க்காத விதமா கவின் லாஸ்லியாவ யூஸ் பண்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு பொலீர்னு ஒண்ணு கன்னத்துல வச்சுட்டு வந்துருவாரு. அவ்வளோ ஒரு போல்டான பெர்சன் தான் பிரதீப் ஆண்டனி. அது மட்டும் கிடையாது. ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. திடீர்னு கன்னத்துல அடிச்சுருவாரு. இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற கவினோட ஃப்ரெண்ட்ஸே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கவின் வந்து அவருடைய ஃப்யூச்சர், அவருடைய லைஃப்ல செம ஃபோக்கஸ்டா இருந்த பெர்சன். லாஸ்ட்லியா இந்த விஷயத்துல லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பா நம்ம இந்த உண்மைய சொல்லியே ஆகணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ட மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.